உண்டு. ஆனால் இப்போ நேரு அடிச்சிங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் கட்சி எந்திரிக்குமானா எந்திரிக்காது. பெரியசாமி அடிச்சிங்க அப்படின்னா திண்டுக்கல்ல நாளைக்கு வேற யார் இருக்கானா கிடையாது. இது மாதிரி அங்கங்கே அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கிறவங்கள நீ அடித்து சாச்சு கட்சியை நீ கொண்டுட்டு வந்திருக்கணும். ஆனால் நீ ஹேண்ட் இன் க்ளவ் ஆகிக்கிட்ட. இப்போ இதே மணல் குவாரிக்குள்ளார ரைடு இறக்கி விட்டது இவர் தான், வம்புழுக்கிறது இவர் தான், பிரச்சனை பண்ணுறது இவர் தான். ஆனால் நான் அப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவருடனே நெருக்கமாக இருந்ததுனால சொல்கிறேன், இவர் வந்து மணல் குவாரி டீமை வர வச்சு அவர் தேர்தல் சமயத்துக்காக 100 ரூபா பணம் வாங்கினார். அதாவது நீங்கள் வெளியில் வேஷம் போடுறது என்ன, கனிம வள திருட்டை ஒழிப்போம், நாளைக்கு இதுதான் கருப்பு பண சோர்ஸு, இதை வச்சு தான் ஆளுங்கட்சிக்கு தீனி போகுது, அதில் நாளைக்கு முறைகேடாக நிறையா நடந்திருக்கு, அளவுகோலை மீறி நிறையா நாளைக்கு திருட்டுகள் நடந்திருக்கு, அதை நான் கண்டிக்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவர் ரைடு விட்டு அவனை அடித்து மிரட்டி அவனை வர வச்சு நாளைக்கு அவன்கிட்ட காசு வாங்குறாரு. இதை விட இன்னொரு ஹைலைட்டு, இவர் காசு வாங்கினது எல்முருகனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் மலை மேலே இருக்கிறாரு, இவர் மலைக்கு கீழே இருக்கிறாரு. அவர் ஊட்டி, இவர் கோயம்புத்தூர். இவர் கொடுத்தது தெரிஞ்சவொன்னா அவர் உடனே மணல் குவாரி லைனுக்கு போகிறாரு. அது என்ன நீங்கள் அங்கே மட்டும் கொடுத்தா அது என்ன, ஏன் மற்றவங்களாம் கேண்டிடேட் மாதிரி தெரியலையா, இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் மத்திய இணையமைச்சராக இருக்கிறேன், அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறப்ப நான் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு வரேன், திரும்பி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அண்ணாமலை கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி அவரும் கேட்குறாரு என்ன செய்கிறது இன்னொன்று, சரிண்ணே அது நம்ம தவிர்க்க முடியாது, எனக்கு என்ன செஞ்சீங்களோ அதே அங்கேயும் செஞ்சுருக்காங்கிறார்.